ஆக்சுவலி கம்ருத்தின் கேரக்டரும் அப்படிதானே சார் இருக்கு. ஒரு ஷார்ட் டெம்பர், சேரை உடைக்கிறது, மைக்க பிக்கிறது. அது மட்டும் இல்ல, கம்ருத்தின் என்ன பண்ணாருன்னா ஆதிரை, திவ்யா இவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ரூடா ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அரகண்டா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் பண்ணாரு. அதை வந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க பார்வதி. அப்போ பேபி நீ வா அப்படின்ற மாதிரி, சரி நீ விடு நீ வா அப்படின்ற மாதிரி அப்படி பொத்தி பொத்தி கூட்டு போறாங்க. ஆனா நேத்து கம்ருத்தினோட அந்த அரகன்ஸை அதிகமாகும் போது அழுவுறாங்க. மொத்த பிக் பாஸ் வீடும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுது, சரி 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 சரின்னு. ஆனா அதே பார்வதி மத்த ஆதிரைக்கோ திவ்யாவுக்கோ கம்ருத்தின் சண்டை போடும்போது கூட நிக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு டைம்ல விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்க சண்டை போடும்போது ஏன் யாரும் கிட்டக்கே வரதில்லை தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதே அசிங்கம்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் யாருமே உங்ககிட்ட வர்றதில்லைன்னு. அதை அவனுக்கு ரியலைஸ் பண்ணி ஒரு மாதிரி தன்னை ரிஃபார்ம் பண்ணி மறுபடியும் வரும்போது, இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவன் வந்து ஒரு விமனை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, நாட் அலோன் பார்வதி, எனி ஒன் இன் த ஹவுஸு, அதுக்கப்புறம் ஃபியூ மென்ஸ், அந்த ஹேண்ட்லிங்கில் நேற்று பார்வதிக்கும் போது எங்களுக்கு பார்வதி பிடிக்காது தான், பேய் தான், ஆனால் அவனோட மோசமானவன் நீன்னு தான் எல்லாரும் பார்வதிக்கிட்ட போயிட்டாங்க.